தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலியில் நாள்தோறும் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்களை பார்த்து வருகின்றோம். மார்கழி மாதம் 20ஆம் நாளான இன்று ஆண்டாள் திருப்பாவையின் 20வது பாடலை பார்ப்போம். தோழிகள் அனைவரையும் துயிலெழுப்பி நீராடி மாதவனின் கோயில் வாசலுக்கு வந்து வாயில் காப்போனிடம் விண்ணப்பித்து மணிக்கதவம் தாழ்த்திறந்து பரந்தாமன் துயில் கொண்டிருக்கும் பள்ளியறை வாசலில் வந்து நிற்கின்றாள் கோதை. உள்ளே கோவிந்தன் நப்பின்னையோடு துயில் கொண்டிருக்கின்றான். தாயாரிடம் கோவிந்தனை துயிலெழுப்புமாறு விண்ணப்பம் செய்த ஆண்டாள் தாயிடம் மகவுக்கு இருக்கும் வாத்சல்ய உரிமையில் கண்ணனின் தரிசனம் எங்களுக்கு வாய்க்க விடாமல் அவனோடு தனித்திருப்பது தகுமா என்னும் தொனியில் கேட்டாள் சென்ற பாடலின் வழியே. நப்பின்னை பிராட்டி கோகுலவாசனின் தோள் சேர்ந்த நங்கையாயிற்றே, அவளை குறை கூறலாமா? மாதவனை எண்ணினாலே மனதில் இருக்கும் மாசுகளெல்லாம் மறைந்துவிடும் அல்லவா? அப்படி இருக்க நாராயணனோடே சேர்ந்திருக்கும் நல்லால் எண்ணத்தில் பிழை இருக்க வாய்ப்பேது என்று எண்ணி நப்பின்னையை ஆராதித்து போற்றி துதிக்கத் தொடங்கினாள் ஆண்டாள். தாயார் மனமிறங்கினால் அந்த தயாளனும் மனமிறங்குவான் அல்லவா? எனவே கோதை அந்த கோகுலனையும் போற்றி துதிக்கத் தொடங்கிவிட்டாள். அவள் ஹரியின் கல்யாண குணங்களை இந்த பாடல் வழியே சிந்தித்தாள். இதோ 20வது பாசுரத்தை பார்ப்போம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். திருப்பாவையின் 20வது பாசுரத்திற்கான விளக்கம். 33 தேவர்களுக்கும் பரந்தாமனின் பக்தர்களுக்கும் துன்பம் ஏற்படுவதாக தெரிந்தாலே அதற்கு முன்னதாகச் சென்று அவர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே, நீ துயில் எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி அவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழுவாயாக என பரமாத்மாவை பலவாறெல்லாம் பாடி பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறியும் கண்ணாடியும் தந்து உன் மணாளனாகிய கண்ணனையும் தந்து இப்போது எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக என்று இப்பாடலின் வழியே பாடி பரவசப்படுத்துகிறாள் ஆண்டாள் நாச்சியார். துன்பமில்லாத வாழ்க்கை என்பது யாருக்கும் மூவுலகிலும் சாத்தியமே இல்லை. அப்படி துன்பம் நேரும்போது நாம் இறைவனை நாடிச் சென்று துதிக்கின்றோம். அப்போது இறைவன் ஓடி வந்து நம்மை காப்பாற்றுவார். ஆனால் சதா சர்வகாலமும் அந்த மாதவனையே துதித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் தோன்றுவதற்கு ஒரு நொடி முன்பாகவே அங்கு அந்த நந்தகோபாலன் எழுந்தருளி அவர்களின் குறையை தீர்ப்பான். 33 தேவர்களும் எப்போதும் ஹரிநாம ஜபம் செய்வதால் அவர்களுக்கு துன்பம் நேர்வதற்கு முன்பாகவே அங்கு எழுந்தருளி அவர்களை காத்து ரட்சிக்கின்றான் கண்ணன். அதனால்தான் கண்ணனை கப்பம் தவிர்க்கும் களி என்று சிறப்பித்து பாடுகிறாள் ஆண்டாள். மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லுவதால் அந்த மார்கழி மாதத்தின் விடியலில் எழுந்து நீராடி இறைவனின் திருநாமங்களை சொல்லி வந்தால் நம் துன்பங்களும் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த பரந்தாமனால் துடைக்கப்படும் என்று நம்மையெல்லாம் துயிலெழுப்பி ஹரிநாமம் பாடச் சொல்லுகிறாள் திருப்பாவை பாடல் வழியே ஆண்டாள் நாச்சியார் அவர்கள். நன்றி, வணக்கம்.